ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரியான வெயில். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நாள். ப்ளஸ் நம்ம விநாயகருக்கு ஸ்பெஷல் டே நாளைக்கு. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு சின்ன சிலை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து நாகர்கோயிலில் தான். அது எந்த ஏரியான்னு தெரில. ஒரே ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிள்ளையார். ஆனால் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பெருசாக இருக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் நீ மெயின்டைன் பண்ணிக்கிட மாட்டேன், உன் ஆசைக்கு ஒரு சின்ன பிள்ளையார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்புறம் என்ன செய்ய. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேடிகிட்டே இருந்தேன், வேறு ஏதாச்சும் சின்னதாக ஆனால் பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குதா அப்படின்னு தேடிகிட்டே இருந்தேன். ஆனால் நம்மளோட கண் ஃபுல்லாகவே வந்துட்டு பெரிய பெரிய சிலையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் பாருங்கள் பா, சான்ஸே இல்லை. எனக்கு வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போயிடலாம் அப்படி தோணுச்சு. என்ன பண்ணுறது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரே ஒரு இதை செலக்ட் பண்ணேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வரும் பாருங்கன்னா. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்கள் ஏரியாலேயும் இப்போ நிறைய இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. மிஸ் பண்ணிடாமல் முடிஞ்சால் வாங்குங்கன்னு. நல்லாயிருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல. ஆனால் பாவம் வெயிலில் உட்கார வச்சுருக்கு, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 350 தான். ஓரளவுக்கு மீடியமாக ஒரு பெரிய சிலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து 350 தான் விற்கிறாங்க. அதனால் இது எவ்வளவோ பரவாயில்ல. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பார்க்கலாமா? 1 2 3. டாடா. எப்படி என்னோட செலெக்ஷன் நல்லா இருக்கா? மூஷிக வாகனம் மாதிரி அப்படியே அழகா தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் போய் உட்கார வச்சாச்சு. இதில் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இனி வந்து இதை நீ கரைக்க வேண்டாம், கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. நல்லா இருக்காங்கல்ல? சூப்பர். இந்த சைடு இப்படி திரும்பி பார்க்குறப்ப அப்படியே இன்னும் பார்க்குற மாதிரியே இருக்கும். க்யூட்டு. சரி, நாளைக்கு பார்க்கலாண்ணா. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வரோம். டாடா.